வணக்கம். கோவை பாலியல் வன்கொடுமை, அதுவும் 10 வயது பெண் குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு கொடூரமான ஒரு செயல். அதாவது கோவையில தான் வரிசையா இந்த மாதிரி ஒரு மிக கொடுமையான விஷயங்கள்லாம் நடந்துட்டு வருதா? இல்ல கோவையில நடக்கிறது தான் வெளிய தெரியுதா? மத்த மாவட்டங்கள்ல நடக்கிறது நமக்கு தெரியலையா? அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வரிசையாகவே கோவையில ஒரு ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ண ஒரு ஆட்டோக்காரர் கடத்திக்கிட்டு போய் இந்த மாதிரி பண்ணாரு. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்தில ஒரு ஒரு கல்லூரி படிக்கிற பெண், இப்ப இந்த மாரி சிறுமி. இது தினம் தினம் நம்ம நாட்ல நடந்துகிட்டே இருக்குது. நம்ம நாடு மட்டும் இல்ல, உலக நாடுகள்ல நெறைய நாடுகள்ல அதுல நடந்துகிட்டு இருக்கு. சில நாடுகள்ல நடக்காமல் இருக்கு. அது என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இந்த பாலியல் குற்றங்கள் செய்து அதாவது அது செய்யறவங்களுக்கான கொடுமையான தண்டனைகளை நிறைவேற்றி, அதுவும் விரைவாக நிறைவேற்றினால்தான், அதற்கான சட்டங்கள் ரொம்ப கடுமையா இருக்கணும். இப்ப போக்சோலாம் வந்திருக்குது. அதாவது போக்சோல மாட்டுன ஒருத்தர ஜாமீனே கிடைக்காத அளவுக்கு அவருக்கு சிறை தண்டனை குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் நடக்குது. அது ப்ரூஃப் ஆனா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு விஷயம் ப்ரூஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, உடனடியாகவே அந்த அவருக்கு அந்த தண்டனைய நிறைவேற்றணும். அந்த தூக்கு தண்டனை பெற்ற அந்த நபரின் முகத்தை மூடாமல், அத லைவா காட்டணும். இன்னைக்கு இருக்கிற அந்த யூடியூப், மத்த செய்தி சேனல்கள் எல்லாம், அவர் துடிதுடித்து அந்த ஒரு கெட்ட ஆத்மா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைய 10 வயது குழந்தைய இந்த மாதிரி பண்ணி, கொடூரமாக கண்ணை நோண்டி இந்த மாரிலாம் பண்றாங்கல்ல. இவங்களுக்கான ஒரு ஒரு தண்டனை இருக்குல்ல. அந்த தண்டனைய எல்லாரும் பார்க்கணும். எல்லாரும் பார்க்கணும். பார்க்கும்போது அது நிறைவேறணும். அப்பதான் நம்ம மனசுல மத்தவங்களுக்கும், தப்பு செய்யணும்னு நினைக்கிறவனுக்கும், அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பயம் குடுக்கும். ஒரு அச்சத்த குடுக்கும். அந்த அச்சம் செய்ற தப்புகளை அந்த சதவீதம் குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஆனா கடுமையான சட்டம் குடுத்தே ஆக வேண்டும். அதுவும் விரைந்து குடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி.